தாமதமான முடிவுகள் பயனற்றதே. ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு நாள் புலியொன்று பசியுடன் உணவை தேடியது. அப்போது ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் கண்டது. அவை இரண்டும் ஒரே மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. புலி மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தருகே சென்றது. ஆனால் எதனை தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை. அதே நேரத்தில் புலியை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின. பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின. புலி அந்த இடத்துக்கு வந்தது. எதைத் துரத்தலாம் என்று தயங்கி நின்றது. பிறகு, சரி, கருப்பு மானைத் துரத்தலாம். அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்குமென்று முடிவு செய்து கருப்பு மானைத் துரத்தத் தொடங்கியது. ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் சென்று விட்டது. உடனே புலி, அது வேகமாக ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது. பசி வேறு அதிகமாகிவிட்டது. சரி, புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து திரும்பி வந்து எதிர்பார்த்தில் ஓடியது. ஆனால் புள்ளிமானோ எப்போதோ பஞ்சாய் பறந்து விட்டிருந்தது. இதுபோல்தான் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுபவர்கள் கிடைத்ததை இழந்து நிற்கிறார்கள். இக்கதையில் வரும் புலியைப் போல் இல்லாமல் முக்கியமான முடிவுகளை தாமதப்படுத்தாமல் விரைந்து எடுக்க வேண்டும்.